அண்மை செய்தி. சென்னை பெரம்பூரில் ஏற்பட்ட தொடர் மின்வெட்டால் 3 தனியார் பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் விஜயின் தொகுதியான பெரம்பூரில் 2 வாரங்களாக மின்வெட்டு தொடரும் நிலையில் பொதுமக்கள் கடும் அவதியடைகிறார்கள். பெரம்பூர் தொகுதியில் இரவிலும் தொடரும் மின்வெட்டால் தூக்கமிழந்து மக்கள் தவிக்கிறார்கள். சென்னை பெரம்பூரில் ஏற்பட்ட தொடர் மின்வெட்டால் 3 தனியார் பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை வழங்கப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் விஜயின் தொகுதியில் தொடரும் மின்வெட்டால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்துள்ளனர். பெரம்பூர் தொகுதியில் இரவிலும் மின்வெட்டு தொடர்ந்து இருக்கிறது. தூக்கமிழந்து தவிக்கும் மக்கள். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் லூயிஸ். வணக்கம் லூயிஸ். பெரம்பூர் தொகுதியில தொடர்ந்து மின்வெட்டு நிலவுகிறது. முதலமைச்சரின் தொகுதியிலேயே இந்த நிலை, மக்கள் கடும் அவதி அடைந்துள்ளிருக்கிறார்கள். இது குறித்த கூடுதல் விவரம் என்ன? வணக்கம். சென்னை பெரம்பூர் எற்கஞ்சேரியில் டிரான்ஸ்பார்மர் எரிந்து ஆட்டோ மற்றும் பொருட்கள், வீட்டுப் பொருட்கள் உபயோகம் செய்யும் பொருட்கள் சேதமடைந்துள்ளது. நேற்று இரவு ஏற்பட்ட மின்தடை இதுவரை மின்சாரம் வழங்கப்பட்டதால் அப்பகுதியில் சிரமப்பட்டு வருவதோடு அருகில் உள்ள 2000 மாணவ மாணவிகள் படிக்கும் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்களிடையே பெரும் வேதனை ஏற்பட்டுள்ளது. அதாவது முதல்வர் ஜோசப் விஜயின் சொந்த தொகுதியான பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் கொலை, கொள்ளை, கஞ்சா, வழிப்பறி உள்ளிட்ட குற்ற செயல்கள் மற்றும் அறிவிக்கப்படாத மின்வெட்டு தினந்தோறும் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் எற்கஞ்சேரி எம்கேபி நகர் 18வது மேற்கு குறுக்கு தெருவில் உள்ள டிரான்ஸ்பார்மர் பராமரிப்பு செய்யப்படாமல் இருந்ததால் நேற்று இரவு திடீரென தீப்பற்றி எரிந்தது. இதனால் அருகில் நிறுத்தப்பட்டிருந்த ஆட்டோ மற்றும் அருகில் இருந்த வீட்டில் உள்ள பொருட்கள் மலமளவென தீப்பற்றி எரிந்து வந்தது. இதனையடுத்து அப்பகுதி மக்கள் வியாசார்படி தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் கொடுத்ததின் பேரில் தீயணைப்பு வீரர்கள் வந்து தீயை அணைத்தனர். இந்த தீ விபத்தில் ஆட்டோ மற்றும் அருகில் இருந்த வீட்டில் உள்ள தையல் இயந்திரம் உள்ளிட்ட பொருட்கள் எரிந்து சேதமானது. நேற்று இரவு டிரான்ஸ்பார்மர் எரிந்து சேதமானதால் நேற்று இரவில் இருந்தே இதுவரை அப்பகுதியில் முழுவதும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது. இதனால் அப்பகுதியில் உள்ள குடியிருப்புகளில் மின்சாரம் இல்லாதால் பள்ளி, கல்லூரி செல்லும் மாணவ மாணவிகள் மற்றும் வேலைக்கு செல்பவர் மற்றும் பொதுமக்கள் கரண்ட் மற்றும் தண்ணீர் இல்லாமல் சிரமப்பட்டு வருகின்றனர். மேலும் மின்சாரம் இல்லாதால் அப்பகுதியில் உள்ள 2000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படிக்கும் 3 தனியார் பள்ளிகளுக்கு இன்று ஒரு நாள் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. மேலும் இது குறித்து அப்பகுதி மக்கள் தெரிவிக்கையில், பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் தொடர்ந்து மின்வெட்டு ஏற்படுகிறது. குறிப்பாக நேற்று இரவு எற்கஞ்சேரி எம்கேபி நகரில் டிரான்ஸ்பார்மர் தீப்பிடித்து எரிந்ததில் ஆட்டோ மற்றும் வீட்டில் உள்ள பொருட்கள் இருந்து சேதமான நிலையில் இதுவரையில் மின்சாரம் வழங்கப்படாததால் பகுதி முழுவதும் உள்ள குடியிருப்பு வாசிகள் பெரும் சிரமம் பட்டு வருகிறோம். முதலமைச்சர் ஜோசப் விஜயின் தொகுதியிலேயே இப்படிப்பட்ட அவல நிலை உள்ளதால் தங்களுக்கு பெரும் மனவேதனை ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தனர் என்று குறிப்பிடத்தக்கது. லூயிஸ், மக்கள் மின்சாரத்துறையை அணுகி இதற்கு எப்பொழுது சரி செய்யப்படும் என்பது போன்ற தகவல்களை கேட்டார்களா? மின்வாரியத்துறை சார்பாக என்ன தகவல் தற்போது அளிக்கப்பட்டிருக்கிறது? எப்போது சரி செய்யப்படும்? குறிப்பாக தினந்தோறும் வியாசார்பாடி, சர்மா நகர், எம்கேபி நகர், முல்லை நகர், சத்தியமூர்த்தி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் தொடர்ந்து மின்வெட்டு ஏற்படுகிறது. மின்சாரத்துறை ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகளை பொதுமக்கள் தொடர்பு கொண்டால் அவர்கள் தொடர்பை எடுப்பதே இல்லை என குற்றம் சாட்டுகிறார்கள். நேற்று இரவு நடைபெற்ற இந்த சம்பவத்தால் பொதுமக்கள் மின்சாரத்துறைக்கு தகவல் தெரிவித்தும் நீண்ட நேரமும் அவர்கள் வராததால் பொதுமக்கள் பெரும் சிரமப்பட்டனர். இந்த நிலையில் இன்று, அதாவது காலையிலிருந்தே யாரும் வராமல் ஒரு சிலர் மட்டுமே அந்த பகுதியை பார்த்துவிட்டு சென்றதாகவும் அது செய்யும் பணியை ரொம்ப மொத்தமாக செய்வதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். கண்டிப்பாக லூயிஸ், பொதுமக்கள் இவ்வளவு அவதி அடையும் பொழுதும் கூட மின்சாரத்துறை சார்பாக ஒரு அலட்சிய போக்கை கடைபிடிப்பதை நாம் பார்க்க முடிகிறது. தகவல்களுக்கு நன்றி.